அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வேத புத்தகத்தோடு எழும்புவோம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராக சிந்தைகளை திருத்தினவர்களா எல்லாரும் எழும்பி நின்று மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் துவங்கி கடைசி முடிய ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கவனியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 17 வசனம் துவங்கி கடைசி வசனம் முடிய நாம் வாசிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும். வாசிங்க, அப்படியே பார்க்க சொல்ல உங்களை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் இந்த விசேஷமான நாளிலே. ஆமென். ஸ்தோத்திரம். விசேஷமான நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்து இந்த 2024வது ஆண்டின் ஸ்தோத்திரம் விசேஷ ஸ்தோத்திரம் ஆராதனையில் நாம் பங்கு பெறும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓசியால வாசித்தோம் இல்லைங்களா? 11வது அதிகாரத்துல எப்புராயிமை நான் எப்படி கைவிடுவேன். ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்மை நேசித்தபடியினாலே, நம்மை கைவிட மனதில்லாமல் இருந்தபடியினாலே, ஆமென், நம்மேல் நேசம் வைத்தபடியினாலே, சிருஷ்டித்த அவர் நம்மேல் பாசம் வைத்தபடியினாலே, அன்பு வைத்தபடியினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு தான் இந்த கிறிஸ்மஸ். பிதாவினுடைய அன்பு தான் இந்த கிறிஸ்மஸ். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்மஸ் இயேசுவுக்கு இல்லை, பிதாவுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா அன்பு வைத்தபடியினாலதான் நமக்காக அவர் மரிக்கும்படியாக தம்முடைய குமாரன் என்கிற அந்தஸ்துல இருந்த இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். அன்பை கொடுத்தார். அன்பை கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் தயவுசெய்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் புரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் காரியத்துக்குள்ள கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 807வது பக்கம். ஸ்தோத்திரம். ஜீசஸ். பழைய ஏற்பாட்டு 807வது பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகையிலும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஸ்தோத்திரம். நீங்க கொண்டாடுகிற பண்டிகை ஆண்டவருக்கு வெறுப்பாகுதான். ஸ்தோத்திரம். நீங்க கொண்டாடுகிற பண்டிகை சொல்ல மாட்டீங்களே, வசனம் தானங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை தான் நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். வெளியே போய் சாபம் விடுறான், அதை விடுறான்றீங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை சொல்றது சாபமா? ஸ்தோத்திரம். பைபிள்ல கத்து தான் சொல்றேன் நான். ஆமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. 14வது வசனம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகையிலும் என் ஆத்துமா வெறுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதன் அடிப்படையில தான் முதலாம் சபை ஆண்டுடைய நாமத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்ட முதல் சபை
8000 பேர் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சபையில் இந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கேயாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது, உயிர்த்தெழுந்தல் பண்டிகை கொண்டாடப்பட்டதுன்னு பாருங்க, இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பண்டிகை விரும்புவதில்லை. பண்டிகை கொண்டாடுவதற்கு இயேசு வரவில்லை. எதற்கு வந்தார் இயேசு? வாஸ்தவ மத்தேயு 1ல தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும்படி வந்தார். வந்த வேலை முடிஞ்சுதான் தெரியல. ஸ்தோத்திரம். வந்த வேலை வந்தார, சுத்திகரிச்சார் அவங்கெல்லாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களை சுத்திகரித்து விட்டார் என்று நம்பினார்கள். அதனால் அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடவில்லை. கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு ராஜா எழும்பினான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து மரித்து ஒரு 100 ஆண்டுக்கு பிற்பாடு, கிபி 100க்கு அப்புறம் கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு ராஜா ரோம்ல எழும்பும் போது புற ஜாதியார் எல்லாம் பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆமென். மாசம் மாசம் பண்டிகைக்குது அவங்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு போறோம், நல்லது. ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் தோறும் ஆராதித்தார்கள் பழைய புதிய ஏற்பாட்டு சபை. ஆனால் நமக்கு எந்த பண்டிகை இல்லையேன்னு சொல்லி அந்த கான்ஸ்டன்டைன் ஏற்படுத்தினது தான் இந்த கிறிஸ்துமஸ். ஸ்தோத்திரம். குளிர்ல பிறந்தாரு அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. எந்த குளிர்ல பிறந்தாருன்னு எங்க பைபிள் இருக்குது? குளிர் காலத்துல பிறந்தாருன்றதுனால மார்கழி மாசத்தை பிடிச்சிக்கின்னு, ஸ்தோத்திரம், அதுல இயேசு பிறந்தாருன்னு ஒரு பண்டிகை வச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். அதில சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் இயேசு பிறக்கல. ஆமென். நம்ப மாட்டீங்களே? சத்தியத்தை சொன்னா நான் உங்களுக்கு சத்துருவா மாறிடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கெல்லாம் இயேசு பிறக்கலங்க. கான்ஸ்டன்டைன் ஃபிக்ஸ் பண்ண டேட் இது. இயேசு இன்னைக்கு பிறக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். எப்போ பிறந்தார்? அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே டேட்டு. ஸ்தோத்திரம். பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே டேட். எப்போ இறந்த நாள் கொண்டாடுறோம்? ஏப்ரல் மாசத்துல. அதனால நோட் பண்ணி வச்சுங்க. இது வேத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச உண்மை. ஏப்ரல் 14 தான் உண்மையான கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். ஆமென். 2022ல வந்துச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் இயேசு பிறந்த நாள். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால இது கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்ல. பண்டிகையை ஆண்டவர் விரும்பவில்லை, இங்க வெறுக்கிறார். பண்டிகை விரும்பாதபடினால் அடுத்த வசனத்துல 15வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். பண்டிகை கொண்டாடுறவங்களே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒருபட்ட அநியாயத்தை அக்குறும்பத்தை பண்ணிட்டு வந்து பண்டிகை கொண்டாடுறியே, நான் எப்படி இந்த பண்டிகையை ஏற்றுக்கொள்வது? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உன் கை எப்படி இருக்குதான்? பலவிதமான பாவங்களை செய்து ரத்த கரை படிந்திருக்கிறது. பலவிதமான அக்கிரமங்களை செய்து ரத்த கரை படிந்திருக்கிறது. அதனால நீ கொண்டாடுகிற பண்டிகை எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். இது பண்டிகை கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பண்டிகை இல்லை இது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாளை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த சர்வீஸ் சேனல் வச்சிருக்க மாட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் புதிய ஏற்பாட்டு சபை, ஆவிக்குரிய சபை. பாரம்பரியமான எந்த காரியத்தையும் கான்ஸ்டன்டைன் சொன்ன காரியத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. பைபிள் சொல்றதை தான் ஃபாலோ பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். ஆமென். 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். இந்த பண்டிகை நாள்ல ஒரு டெசிஷன் எடுப்போம். ஆமென். என்ன டெசிஷன்? ஸ்தோத்திரம். உங்க மனசாட்சியில வலது கரத்தை உங்க ஆற்று மேல வச்சு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களை நீங்கள் என்ன பண்ண? கழுவி சுத்திகரியுங்கள். ஆமென். இது சுத்திகரிக்கிற நேரம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பார் என்ற வசனம் உண்மைனா நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை எங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு. எத்தனை பேர் செய்ய போறீங்க இந்த கிறிஸ்துமஸ்ல? எல்லாருமே ஒரு என்ன சொல்லுவாங்க, சபதம் எடுப்பாங்க. ஸ்தோத்திரம். பிறந்த நாள்லாம். ஆமென். ஆமென்.
ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சபதம் எடுப்போம். இயேசு பிறந்த நாளை நினைவு கூறுகிற நாளிலே என்னதுன்னு, தீமை செய்வதை விட்டு நான் ஓய்ந்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய நான் கற்றுக்கொள்வேன் என்ற சிந்தையோடு கூட நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவது நமக்கு நல்லது. இது பண்டிகையாய் நாம் கொண்டாடுவோமானால் இது ஆண்டவர் வெறுக்கிறார். மாறாக ஸ்தோத்திரம், இந்த நாளை பயன்படுத்தி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், நன்மை செய்ய படிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். நாம் எதை செய்ய போறோம்? ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேச. ஹalleluya. முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஹalleluya. இதுவரைக்கும் தீமை செய்து நம்முடைய கரங்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இரத்த கரைகள் நிறைந்த நம்முடைய கைகளை கழுவினவர்களாக இங்கிருந்து நாம் கடந்து போவது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya. தீமை செய்கிறதை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம், நன்மை செய்ய படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக எல்லாரும் பிரைஸ் அல்லாஹ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க ஹalleluya. நன்மை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நன்மை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நன்மை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி ஹalleluya, 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 ஹalleluya. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். சொல்லுங்க, அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். குப்பையில் இருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். எத்தனை பேர் குப்பையில் இருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீர் நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீர் நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அவருடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி இழுக்கிறார் என்று ஓசியா 11:4 சொல்லுது. அணைக்கும் கயிற்றால் என்னை அணைத்தீர். அவருடைய அன்பின் கயிறுனாலே நம்மை கட்டி இழுத்து அவருடைய சமூகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துல பார்க்க தேவன் விரும்புறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தந்தவைகள் ஒன்றை நான் இழந்து போக விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எதற்காக அவர் பிறந்தார்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா? தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாரா என்ற கேள்விக்குறியோடு நாம் எங்கிருந்து கடந்து போக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைவிட தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோடும் என்னோடும் இடைவிடும் என்று சொல்லி, இப்படி வார்த்தை நம்மளை எங்களோடு பேசும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இருக்கிறபடினாலே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அறிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான் நாம் இங்க 1 ஸ்தோத்திரம் தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். எடுத்துட்டீங்களா? பக்கம்லாம் சொல்லணும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவ பக்தியின் ரகசியம் என்று சொல்லுகிறார். தேவ பக்தி என்பது ரகசியம். இட் இஸ் எ சீக்ரெட். தேவ பக்தி என்பது ரகசியம். ஆமென். என்னையா ரகசியம்? அது மகா மேன்மையான ரகசியம் என்று சொல்லுகிறார். என்ன அது ரகசியம் என்று சொல்லி பார்த்தால் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். ஆவியான தேவன். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? யோவான் 4:24. நம்முடைய தேவன் யார்? யாருங்க நம்முடைய தேவன்? நாங்க வாயை தரங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார்? யோசேப்பா? சொல்லுங்களேன். நல்லாதான். தப்பா இருந்தா உங்களை தூக்கில போட்டுற போறேன். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சத்தமா. நம்முடைய தேவன் ஆவியானவர். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க சத்தமா. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறதுனால அவருக்கு ரூபம் இல்லை, இமேஜ் இல்ல. இமேஜ் இல்லாதனால உருவம் இல்ல. உருவ வழிபாடு நமக்கு இல்ல. நம்ம எல்லாம் பெண்டிகாஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியா இருக்கிற தேவன் நமக்காக மாம்சமானார். ஆமென். வார்த்தை மாம்சமானார். இது சாதாரண விஷயம்லாம் இல்ல. இது சாதாரண விஷயமே இல்ல. ஸ்தோத்திரம். பரலோகத்துல தேவனுக்கு சமமா இருந்தவர். பரலோகத்துல தேவனுக்கு சமம்னா ஈக்குவல் பவர். பிதாவுக்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆமென். பிதாவுக்கு சமமானவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், வானம் உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாக வாங்கணும். பூமி உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாகும். உண்டாகனது சாதாரணமா உண்டாகாது. பூமி எப்படி இருக்குது? உருண்டையாக 4350 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும்படியா உண்டாச்சு. சும்மா உண்டாவல. பூமி உண்டான உடனே ஒரு உருண்டாங்க வந்துல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். பூமி சும்மா இல்லைங்க, சுத்தி நிக்குது. எவ்வளவு ஸ்பீட்ல? 4350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தி நிக்குது மணிக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை படைத்தவர். அவ்வளவு வல்லமை படைத்தவர். ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும். 39:9 சொல்லுது சங்கீதம். அவர் கட்டளையிட நிற்குங்க. அத்தனை வல்லமை படைத்தவர். நீ அழிந்து போக கூடாது என்பதற்காக, நீ மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடியினாலே, ஆதாம் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஆவியினாலே பாவம், சாபம், மரணம் உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. ஆமென். மரணத்துக்கு நீ ஆல்ரெடி செலக்டட். ஆதாமின் ஆவினாலே பிறந்தபடியினாலே மரணம் உன்னை ஆண்டு கொண்டிருந்தபடியினாலே அந்த மரணத்துக்கு நீ போகக்கூடாது என்பதற்காக வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான அனைவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரண பயம் நமக்கு இருக்கவே கூடாது. ஆமென். அந்த மரண பயத்தை நீக்கும்படியாக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன் அவர் சொல்லுகிறார், வானம் எனது. ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. பைபிளை யோசிக்கணும், புரிஞ்சிக்கணும். வானம் எனது, பூமி எனது. அப்படின்னா வானம் எவ்வளவு? இங்கதா எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரங்க வானம்? ஸ்தோத்திரம். அங்க சீட் இருக்குதான், சிங்காசனம். ஆமென். காலை எங்க வச்சுங்கிறாரு? ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு பெரிய காலம் இருக்கும் யோசித்து பாருங்களேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவ்வளவு பெரிய ஆண்டவர் உனக்காக சுருங்கி 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 ஒரு அணுவா மாறினாருங்க. உனக்காக தான். அவர் மாற வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு இப்படி செய்யல. தேவ தூதர்கள் முன்னதாக பாவம் செய்தவர்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள். லூசிபர் டீம்
அவர்களுக்கு 1000 வருஷம் டைம் கொடுத்து பார்த்தார், அவங்க மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாதிருந்த போது ஏதாவது பரிகாரம் செஞ்சு தேவ தூதர்களை தம் பக்கமாய் சேர்த்து கொள்ள விரும்பாமல், வேதம் அழகா சொல்லுது எபிரேயர் 2ல, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கும் எனக்கும் கை கொடுத்தார். கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். நமக்கு முன்னாடி நம்மள மாதிரியே தப்பு பண்ணவன் தான் பிசாசு, லூசிபர். அவனுக்கு என்ன பண்ணல ஆண்டவர்? ஹெல்ப் பண்ணலங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணாரு? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆவியான அந்த தன்மை, வல்லமை உள்ள அந்த தன்மையை, அதிகாரம் உள்ள அந்த தன்மையை சுருக்கி 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 ஒரு அணுவாக உனக்காக மரியாள் வயிற்றில் வந்து இயேசுவாக பிறந்தார். ஆமென். வேதம் அழகாய் சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. 1 யோவான் நிருபத்துல வாசிக்கிறோம் 2வது வசனத்துல, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கொலோசியர் 1:17 சொல்லுது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஆமேன். இன்னைக்கு தான் பிறக்கல அவரு, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஆதியில, இந்த பிகினிங்ல இருந்து இருக்கிறவர் அவரு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்றேன் இல்லையா? ஆதியில தேவன், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், 3 பேரையும் குறிக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே போல யோவான் 1:1, ஆதியாகமம் 1:1 2 சமம்னு சொன்னேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:1 விளக்கம் யோவான் 1:1 தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல 3 பேருமே வந்துடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, பிதாவாகிய தேவன். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் என்பது 3 பேரையும் குறிக்கிறது. ஆமென். அப்ப ஆதியிலே இருந்தவர், கொலோசியர் 1:17, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஹல்லேலூயா. அதே கொலோசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூகோளத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், அவரை கொண்டு சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாமே அவருக்காக தான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்காக. அத்தனை வல்லமை புரிந்த ஆண்டவர், அத்தனை வல்லமை நிறைந்த ஆண்டவர், அத்தனை அதிகாரம் நிறைந்த ஆண்டவர் உன்னை மீட்கும்படியாக, உன்மேல் அன்பு வைத்தபடியினாலே உனக்காக இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினார், பிதாவாகிய தேவன். ஆமென். இதுதான் யோசியால வாசித்தோம் 11வது அதிகாரத்துல. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல இதை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஓசியா எழுதும் போது அழகாய் இந்த ஸ்தோத்திரம் ரட்சிப்பை குறித்து அவர் எழுதுகிறதை வாசிக்க முடியும். எடுத்தவங்க வாசிங்களேன். ஓசியா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து. ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. பழைய ஏற்பாட்டில் 1057வது பக்கம். ஸ்தோத்திரம். நானே வாசிக்கிறேன், டைம் போறதுனால. அவர்கள் தங்களை, ஸ்தோத்திரம், 1ல இருந்த, இஸ்ரவேல் இளைஞா இருந்த போது அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை, எகிப்து என்பது அடிமைத்தனம், அடிமைத்தனத்திலிருந்து நான் நேசித்தபடினாலே அவனை வரவழைத்தேன். எப்படி வரவழைத்தேன்? 3வது வசனம், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆமென். எப்படி பழக்கிறார் பாருங்க. சின்ன குழந்தை என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவர் நம்மள நடக்க பழகினாராம். கையை தட்ட மாட்டீங்களே? உங்கெல்லாம் பார்த்தா அப்படி பழகின மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வழியில நடப்பதற்கு கைப்பிடித்து பழக்கினாராம். 4வது வசனம் சொல்லுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், அதான் பாடணும், அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். அன்பின் கயிறுங்க, சாதாரண கயிறு இல்ல. 4வது வசனம் பாருங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். 5வது வசனம், ஆனாலும் அவர்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதுனால், என்னதான் பண்ணாலும் உங்களுக்காக அன்பின் கயிறால இழுத்தாலும், ஸ்தோத்திரம், எப்படி உங்களெல்லாம் கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வர நினைச்சாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்களா?
சொல்ல மாட்டீங்களே, உங்களை பத்தி சொல்றாருல்ல. சத்தமா மனம் திரும்புறதுன்னா என்னது சொல்லுங்க? மனம் திரும்புறதுன்னா என்னதுங்க? பழைய பாவமா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. மனம் திரும்புதல்னா என்னது? ஸ்தோத்திரம். வேற எங்கேயோ உங்க மனசு இருக்குது. பழைய பாவங்கள்லாம் வேணாம் நமக்கு. ஆமே, வேற எங்கேயோ இருக்குது மனசு. அதை எங்க திரும்ப சொல்றாரு? ஆண்டவர் பக்கம். உலக பிரகாரமா இருக்குதுன்னு வச்சுப்பாங்களேன். உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலக மோகம், இது எல்லாத்து பக்கமா உன் மனசு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தயவு செய்து உன் மனச என் பக்கம் திருப்பான்றார். இதுதான் மனம் திரும்புதல். ஆமே, அதை விட்டுட்டு என் பக்கம் திரும்புப்பான்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறபடியினாலே, ஆமே, ஸ்தோத்திரம், அவர்களை என்ன பண்ணுவாராம்? அசிரியர் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அசிரிய ராஜா என்ன பண்ணுவார்? அவரு 5வது வசனத்துல எகிப்துக்கு திரும்பி போக முடியாது, அதனால அசிரியர்களை ஆண்டவர் எழுப்பி விட்டார். இப்ப தொடர்ந்து செய்தியில நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த டீடைல்ஸ். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களை எழுப்பி விட்டு அசிரியர் அவர்களை ஆளும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் வந்து நொறுக்கினார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கினார்கள். பயங்கரமான நொறுக்குதல் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணல? மனம் திரும்பவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 7வது வசனம், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எவ்வளவு போராடினாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு துணையினிடத்துல வருவது சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. என்னிடத்துல வருவதுன்னா சபைக்கு வர்றது இல்ல, அவரிடத்தில் வருவது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனாலும் 8வது வசனம், என்னை கவர்ந்த வசனம், என்னை தொட்ட வசனம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க. எப்பிராயீமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பேன்? ஆமென். எப்பிராயீமின் அருமையான குமாரன் அல்லவா? ஆமென். இஸ்ரவேல் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சத்தமா அல்லேலூயா. அதனால என்னதான் நீங்க தேவ சமூகத்துல வர முடியாம போனாலும் எப்படியாகிலும் உங்களை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அன்பின் கயிறுகளினாலே கட்டி இழுக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். ஆமேன். யோவான் 3:16 அப்படிதான் சொல்லுது. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவா உலகத்தில் கெட்டு போக கூடாது. நம்மளாம் கெட்டு போயிடுவோம். மனசு வேற எங்கன்னா இருந்தா கெட்டு போயிடுவோம். கெட்டு போயிட்டா நமக்கு நல்லது இல்ல அப்படின்னு விரும்பின பிதாவாகி தேவன் நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை பலியாக, உங்களுக்கான பலியாக இந்த உலகத்திலே கர்த்தர் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இது இப்போ ஏதோ சொல்லப்பட்ட காரியம் அல்ல. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போதே சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அழைத்த போது என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் எதற்காக அழைத்தார் என்று சொல்லி இங்க 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆபிரகாமை அழைக்கும் போது 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அழைத்தார். ஆனால் அதுல முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், நாம் இதுவரைக்கும் அறிந்திராத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நாம் கேட்காத ஆசீர்வாதம் தான் அந்த 7வது ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதே. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம். இதைதான் கலாத்தியர் 3:8 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகிறார். வாசிங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து அவருடைய மகன் ஈசாக்கின் மூலமாய், நல்ல கவனிங்க, யாக்கோபின் மூலமாய் 12 கோத்திர பிதாக்களை தெரிந்து கொண்டு அவர்களை தான் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்படிதானே? சொல்லுங்க, அல்லேலூயா.
12 கோத்திரங்களை தான் கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த அவர்களை செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்து 40 வருஷம் சீனாய் வனாந்திரத்துல நடத்தி கொண்டு போய் யோர்தானை ஸ்தோத்திரம் பிரிக்க செய்து எரிகோவை உடைத்து ஆயியை முறியடித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா எப்படியா உனக்குள்ளே ஸ்தோத்திரம், உனக்குள்ளே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ரொம்ப நம்ம டெப்தா ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சினா தான் உங்களுக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இப்போது இருக்கிற இஸ்ரவேல் தேசம் தான் கானான் தேசம். அதுல கொண்டு போய் அங்க வைப்பதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். எதற்காக அவர்களை அங்க கொண்டு போய் வைத்தார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பெத்லகேம் என்கிற ஸ்தோத்திர இடம் தான் பூமியின் நடு மையம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். சத்திரமா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல்ல இருக்கிற பெத்லகேம் தான் பூமியில் இருக்கிற நடு மையம். அதனாலதான் வசனம் அழகா சொல்லும், மீகால எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே சொல்ல மாட்டீங்களே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் ஆயிரங்களில் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெத்லகேம்ல இயேசு பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். பெத்லகேம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பம், பிரெட். இயேசு கிறிஸ்து யாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பத்துல தானே கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் பெத்லகேம்ல பிறந்தார். கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பெத்லகேம்ல அவரை பிறக்க செய்வதற்காக நல்லா கவனிக்கணும். எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள், பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது வழியில செங்கடல் வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப செங்கடல் மூலமாக ஞானசான உடன்படிக்கை செய்து மோசேக்கு சம்மதித்து, மோசேவுடைய நியாயப்பிரமாணத்துக்கு சம்மதித்து அவனை பின்பற்றி வரலாம், இல்லைன்னா எகிப்துக்கு திரும்பி போகலாம் என்று சொன்னபோது எல்லா ஜனங்களும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு மோசேயை பின்பற்றி வந்தார்கள். அப்போது செங்கடல் 2ஆக பிரிந்தது. இந்த செங்கடலை தாண்டி வந்த அனுபவம் தான் ஞான ஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் நாம் எடுக்கிற போது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களையும் கர்த்தர் முறிப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும், வியாதியின் அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம் எல்லாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் முறியடிக்கப்படும் என்பதற்கு இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்த சம்பவம் ஒரு பெரிய சாட்சி. இதை ஏற்கனவே உங்களுக்கு படமா கூட காமிச்சிருக்கிறேன். இதை குறித்து டீட்டெயிலா பேசி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஞானஸ்நானம் எடுத்து மோசேயை பின்பற்றி வந்தார்கள். எதற்காக? கானான்ல போய் சேருவதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானோட விட்டு ஆண்டவர் அதுக்கப்புறம் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. என்ன உடன்படிக்கை? விருத்த சேதன உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? விருத்த சேதன உடன்படிக்கை. ஆண் மக்கள் எல்லாரும் பிறந்த 8ஆம் நாளிலே நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். ஏன் இந்த உடன்படிக்கை ஆண்டு ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த சந்ததியில தான் இயேசு பிறக்க போகிறார். இந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்க போகிறார். இயேசுவை பிறப்பிக்க போற சந்ததி பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வித்து பரிசுத்தமா இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்கிறது. அதனால அந்த வித்தை சுமந்திருக்கிற இயேசு மாத்திரம் கிடையாது, இயேசுவோடு கூட இருக்கிற 12 அப்போஸ்தலர்கள் இந்த இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து தான் எழும்ப போறாங்க. அதோடு கூட முதல் சர்ச் 8000 பேரை கொண்ட சபை இந்த இஸ்ரவேல் தேசத்துல தான் ஸ்தாபிக்கப்பட போகிறது. இதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக முதலாவது ஞானஸ்நான உடன்படிக்கை உட்படுத்தினார். ஆமென். ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது என்ன? ஏற்கனவே நாங்கள் இருந்த அடிமைத்தனத்தை விட்டு இனி மோசேக்குள்ளாக நடத்தப்படுவதற்கு உடன்படுகிறோம் அர்த்தம். ஞானஸ்நான உடன்படிக்கை என்னது? நான் ஏற்கனவே உலகத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், இனி அவை எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுக்குள்ளாய் வாழ்வதற்கு உடன்படுகிறேன்றதுதான் ஞானஸ்நானம். ஆமென். ஞானஸ்நான இடத்துல அன்னையில இருந்து நான் யாருக்காக வாழணும்?
இயேசுவின் வழியில, இயேசு நடந்த வழியில, இயேசு போகிற பாதையில நடந்து போவதற்காக தான் ஞானஸ்நானம். அதை தான் இந்த செங்கடல் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை தாண்டி வந்த போது விருத்த சேதன உடன்படிக்கையினால் ஆண் மக்களுடைய நுனித்தோல் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. எதற்காக என்றால் அந்த ஸ்தோத்திரம் ஆண் உறுப்பு எல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் 8000 விசுவாசிகள் முதலாக இந்த பூமியில உருவாக போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விருத்த சேதனத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய சந்ததி பரிசுத்தமான சந்ததின்னு சொல்லி எந்த ஆம்பளையும் தப்பு பண்ணக்கூடாது என்பதற்காக விருத்த சேதன உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நுனித்தோல் விருத்த சேதனம்? இது பரிசுத்தமான வித்தை பூமிக்கு கொண்டு வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதனால என்னுடைய உறுப்பை நான் பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக விருத்த சேதன உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 40 வருஷம் டிராவல். இந்த 40 வருஷம் டிராவல்ல யாரெல்லாம் இப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்குவதற்கு தகுதி இல்லாத இருந்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் அழிச்சார். ஆமென். பாவம் செய்தவர்களை, முறுமுறுத்தவர்களை, மோசக்கு விரோதமாய் எழும்பினவர்களை, பரிசுத்தமான சந்ததியை பிறப்பிக்க தகுதி இல்லாதவர்கள் என்று யாரெல்லாம் கர்த்தர் தீர்மானித்தாரோ அவர்கள் எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தரத்திலே விழுந்து போயின. ஆமென். ஃபில்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சந்ததியை மாத்திரம் கொண்டு போய் கானான் தேசத்திலே அவர் சேர்த்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம். அங்க போன பிற்பாடு நம்ம ஜனங்க புத்தி மாறல. அங்க போனவனே மறுபடியும் பாகாலை சேவித்து, அஸ்தரோத்தை சேவித்து, மலைகளின் கீழே, பச்சை மரங்களின் கீழே பலியிட்டு, ஆமே, தேவனுக்கு கோபம் உண்டாக்கினபடியினாலே இப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து எப்படி இயேசு உருவாக முடியும் என்பதை அறிந்த பிதாவாகி தேவன் அவர்களை ஒடுக்கும்படியாய், நொறுக்கும்படியாய் முதலாவது அசிரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். ஆமே. அசிரிய ராஜ்ய சனகரிப்பு எழுப்பி வந்து அவங்கள நொறுக்கி அடித்து உதைத்தாலும் அந்த நேரத்துல மனம் மாறுவாங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சரை எழுப்பி விட்டான். அவன் வந்து அடித்து நொறுக்கினார். அநேக வாலிபர்களை அவன் தேசத்துக்கு இழுத்து கொண்டு போனான் சிறைகளாக. அப்போதும் ஜனங்கள் மனம் மாறவில்லை. அந்த நேரத்துல மனம் மாறுவாங்க, தேவனை நோக்கி முறையிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள், ஆமே, ஸ்தோத்திரம், நம்ம கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு சர்ச்சுக்கு வர மாதிரி, ஸ்தோத்திரம், ஆமே, நொறுக்கும் போது, பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி முறையிடுவாங்க. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். ஆமே. அவரை போல ஒரு இரக்க குணம் யாருக்கு இருக்காது. ஆமே. நீ என்னதான் தப்பு பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடியாந்து உன்னை கட்டி பிடிச்சிப்பாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் அப்படின்றத ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல், ஸ்தோத்திரம், பாபிலோன் ராஜா, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அடுத்தது மேதிய பெர்சிய ராஜாக்களை எழுப்பினார். அதுக்கு அடுத்தது கிரேக்க ராஜாவை எழுப்பினார். கடைசியா ரோம சாம்ராஜ்யம். இது எல்லா ராஜாக்களையும் எழுப்பி, ஸ்தோத்திரம், 7 ராஜாக்களை கொண்டு அவர்களை நொறுக்கினார். அப்போ அவங்க மனம் திரும்பவே இல்லை. ஆமே. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிறபடியே தான் செய்தார்கள். மேசியாவை விசுவாசிக்கவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. அவரை நடத்தி கொண்டு வந்த தேவன் எதற்காக நடத்தி கொண்டு வந்தார் என்று, ஸ்தோத்திரம், தெரியாத சூழ்நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்துல தான், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கானான் தேசத்துல அவர்கள் ஏற்கனவே குடியிருந்த 7 ஜாதிகளை துரத்தி விட்டு, ஸ்தோத்திரம், அவர்கள் அங்க குடி போக பண்ணி இருக்கிறார். எந்த ஜாதிகளை துரத்தினார்களோ அவர்கள் வழிபட்ட வழிபாடுகளை இவர்கள் வழிபட்டு தேவனுக்கு கோபம் மூட்டின அந்த நாட்களில தான் தேவனாகிய கர்த்தர், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ரோம சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, நல்லா கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் நிர்வாணத்தை அதிகமாக விரும்புவார்களாம். இந்த 7 ராஜாக்களுமே, எல்லா ராஜாங்களும் விழுந்து போனதுக்கு காரணம் இந்த ஹெலனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாணத்தை விரும்புகிறவர்கள் இந்த ரோம சாம்ராஜ்யத்துல அதிகமா இருந்துச்சாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருந்து மத்தேயு வருது இல்லையா, மத்தேயு தொடங்குது இல்லையா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 468 இயர்ஸ், 468 வருஷம். ஆமென். தேவன் எந்த விதமான காரியத்தையும் மனுஷனோடு பேசவில்லை. இருண்ட காலம் சொல்லுவாங்க, அதை டார்க் டேஸ். ஆமென். அந்த நாட்களில் தான் ரோமர்கள் எழும்பி இஸ்ரவேலரை, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பயங்கரமாய் அவர்களுடைய சிலை வழிபாடுகளை வணங்கும்படியாக, அது மாத்திரம் கிடையாது, நிர்வாணமாய் ஓட்டப்பந்தயம் ஓட வைப்பது, ஸ்தோத்திரம், நிர்வாணமாய் சபைகளில வந்து ஸ்தோத்திரம் ஆராதிப்பது, இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். ஆமென்.
கடைசி சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, இந்த மரியாளுடைய வயிற்றில ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு சமமா இருந்தவர், இந்த பூமியில வந்து பிறந்தார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ரொம்ப ஃபில்டர் பண்ணி யார் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டாங்களோ அவங்க தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மரியாள் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த மரியாளை ஃபில்டர் பண்ணி மரியாளுடைய வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக பிதாவாகி தேவன் அனுகிரகம் பண்ணி அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று வாசிச்சோம் 18வது வசனத்துல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்த வித்தாக மரியாளுடைய வயிற்றில அவர் உதித்து, ஸ்தோத்திரம், அவர் பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்பதான் மேட்ரே, உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் பூமிக்குள் இருக்கிற எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், இப்ப யூத கோத்திரத்துல இஸ்ரவேல்ல தான் இயேசு பிறந்திருக்கிறார். எப்படி எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு இதை குறித்து சொல்லும் போது யோவான் 8வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துல 56வது வசனம். யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான். பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாம் பிறக்கிற நாளை பார்க்க ஆசையா இருந்தாராம். எப்படி இருந்தாரு? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. எப்போ? ஆபிரகாம், உனக்குள் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா? ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, இயேசு பிறந்தாதான் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று ஆபிரகாம் நம்பிடபடினாலே என்னுடைய பிறப்பின் நாளைக்கான ஆபிரகாம் ஆசையா இருந்தார். ஆமென். 25 வருஷம் ஆண்டவர் சொற்படியே நடந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க போ சொன்னாலும் போனார். காரணம் என்ன? என்னுடைய நாளைக்கான ஆசைப்பட்டார். அடைஞ்சாரா இல்லையா? கண்டு களி கூர்ந்தார். ஆமென். எப்ப கண்டார் இயேசுவ? உடனே யூதருக்குள்ள கேள்வி வந்துச்சு அடுத்த வசனத்துல. ஆமென். இவனுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆவல, ஆபிரகாம் என்ன பார்த்தான்னு சொல்றானே. ஆமென். ஆமென். அடுத்த வசனம் அப்படி என்ன சொல்லுது? போதும் கவனிங்க. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் நாளைக்கான, ஒன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஆபிரகாம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆசையா இருந்தாராம். ஆமென். ஆசையா இருந்தவர் என்ன பண்ணாராம்? கண்டு. ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. இது எத்தனை பேர் நம்புறீங்க? பார்த்துட்டாருன்றாரு அவரு. எப்படி பார்த்தாரு? அதனாலதான் யூதர்களுக்குள்ள டவுட் வந்துச்சு. இவனுக்கு இன்னும் 50 வயசு ஆகல, 33 வயசு தான் ஆகுது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? என் பிறந்த நாள பாக்குறாருன்றாரு. இவன் கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சவன் தான். அல்லேலூயா அப்படின்னு யூதர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்ட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு சொன்ன போனா சிஸ்டர் சொன்னீங்களா? போயிட்டு உன்னத பாட்டில் எப்படி இயேசு வந்தார்னு கேட்டாங்க நீங்களே. ஸ்தோத்திரம். ஆமென். ஆபிரகாம் முன்னாடியே நான். உண்மைதானே இது? ஆதியிலே இருக்கிறார் இல்லையா? ஆதி 1:1 இருக்கிறார் இல்லையா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி அப்ப அவர் கண்டு களி கூர்ந்தார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல இஸ்மவேலை கொண்டு போய் ஆண்டவர் படி நிறுத்திட்டு, ஆண்டவரே இவனை பிளஸ் பண்ணுங்க, இவன் மூலமா நான் பிளஸ்டிங் வாங்கிக்கிறேன், எனக்கு குழந்தை பொறுக்கிற நம்பிக்கையே இல்லைன்னு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், இல்ல. ஆமென். இஸ்மவேலும் ஒரு தனி ஜாதி ஆவான், இது வேற சாப்டர். ஆனா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போவது உன் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஈசாக்கு. ஆமென். குழந்தைய உருவால பேர் வச்சிட்டார் ஆண்டவர். அவன் பேர் என்னது? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி. கையை தட்ட மாட்டீங்களே? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி, உனக்குள் பூமியில் இருக்கிற சந்ததி எல்லாம். கையை தட்டுங்களாமா, அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்ததி புரியுதா? ஒன்றும் புரியாது உங்களுக்கு. சந்ததி ஆசீர்வதிக்க பண்ணனா
ஸ்தோத்திரம். ஈசாக்கு பிறக்கணும். ஆமே. ஈசாக்கின் மூலமாய் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன். அப்ப ஈசாக்கு பிறந்ததை பார்த்துட்டாருல்ல. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்ன அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இயேசு என் நாளைக்கான ரொம்ப ஆசையா இருந்தான் 25 வருஷம் கண்டு அப்புறம் சந்தோஷப்பட்டான் ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல இஸ்ரவேல்ல பிறந்ததுனால அவர் கோத்திரத்துல அந்த இஸ்ரவேல் ஜாதியில 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீஷர்களையும் அந்த சென்டர்ல இருந்து 4 திசைக்கும், பெத்லகேம் தான் உலகத்தின் சென்டர் பகுதி. பெத்லகேம்ல இருந்து சென்டர் பகுதியில ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஸ்தோத்திரம் என்று சொல்லி 4 பகுதிகளை தெரிந்தெடுத்து தம்முடைய சீஷர்களை அந்தந்த பகுதிகளுக்கு கர்த்தர் அனுப்பி சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பிறக்க செய்து பெத்லகேம்ல, இயேசு கிறிஸ்துவை பெத்லகேம்ல பிறக்க செய்ததுனால அது சென்டர் பகுதி. அந்த சென்டர் பகுதியா இருந்தபடியினாலே அங்கிருந்து என்ன பண்றார் ஆண்டவர் 12 சீஷர்களை ஸ்தோத்திரம் 4 சைடும் அனுப்பி, ஒரு சைடு நம்ம ஸ்தோத்திரம் ஈஸ்ட் பகுதி, ஈஸ்ட் ஏசியா, கிழக்கு ஆசிய நாடுகள் தான் நம்ம இஸ்ரேல்ல இருந்து. ஈஸ்ட் ஏசியாவுக்கு யார் வந்தது? இந்தியாவுக்கு யார் வந்தது? சொன்ன பிரைஸ் தரேன். ஸ்தோத்திரம். என்ன பண்றது? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாம எப்படிதான் ஆண்டவரை ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமே. சென்ட் தாமஸ் மவுண்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? யார் அப்ப வந்தது? தோமா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, கேரளால வந்து போட்ல இறங்கி அங்கிருந்து நடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபுல்லா சுத்தி சுத்தி சுவிசேஷம் அறிவித்து ஸ்தோத்திரம். பிராமணர்கள் அது பிடிக்காம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல மலையில அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவரை ஈட்டியால குத்தி கொலை செய்து அங்கிருந்து கொண்டு போய் சாந்தோம்ல ஸ்தோத்திரம் கல்லறையில அவரை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் சாந்தோம் சர்ச்சு. சாந்தோம் சர்ச்சில் தோமாவுடைய ஸ்தோத்திரம் கல்லறை இருக்கிறது. ஆமே. ஸ்தோத்திரம். போய் பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்லைன்னா போய் பாருங்க, எங்கெங்கே போறீங்க அதெல்லாம் போய் பாருங்க. நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, உனக்குள் உன் சந்ததி, பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஆண்டவர் செய்து முடித்தார். ஆமே. இயேசு வந்ததுனால தான் நமக்கு சுவிசேஷம் வந்தது, இல்லைன்னா வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் இயேசு பெத்லகேம்ல பிறந்தனால தான் இந்த வாய்ப்பு வந்தது, இல்லைன்னா நமக்கு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை விட அதிகமாய் புறஜாதிகளா இருக்கிற நம்மை நேசித்தபடியினாலே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கலாத்தியர் 3:8 வாசிச்சோம். வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பார்ப்போம். சீக்கிரமா நான் முடிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தருக்கு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். ஹalleluya. எதை வச்சு சொன்னாங்க? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது எதை வச்சு சொன்னாங்க? ஸ்தோத்திரம். எதை வச்சு சொன்னாங்க? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒரு ராஜா தன் வீட்டில் ஒரு கல்யாண விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அவர்களுக்கு சொந்தமானவர்களை போய் அழைக்கிறார். கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, வாரும் என்று அழைத்த போது ஒருவரும் வரவில்லை. எல்லாரும் போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிதாவாகி தேவன் கோபம் அடைந்து, நீங்கள் வழிகளிலும் சந்திகளும் போய் நின்று சுற்றி திரிந்து நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தெருக்களிலும் வீதிகளிலும் திரிந்து நல்லார் பொல்லார் எல்லாரையும் கொண்டு வந்து பந்தியை நிரப்பினார்கள். அந்த நல்லார் பொல்லார் தான் நீங்களும் நானும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்கள் அவரை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா.
ஒரு விதத்துல நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்றேன். ஐ மீன் அவங்க ஏத்துன்னு இருந்தாங்கன்னா அங்கே சாப்டர் முடிஞ்சிருக்கும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவே இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதனால புறஜாதிகளாகிய நம்மை தேடி இந்த சுவிசேஷம் வந்தது. ஆமென் அல்லேலூயா. எப்படி வந்தது, எதனால் வந்தது? ஆபிரகாமுக்கு கொடுத்த முக்கியமான ஆசீர்வாதமான உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சத்தம் ஹalleluya, ஹalleluya. ஆமா, நமக்கு தாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா, கோத்திரத்துக்கு 12,000 பேர் தான். கோத்திரத்துக்கு 12,000 பேர் தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரத்துல 1,44,000 பேருக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா நமக்கு எவ்வளவு சீட்டு தெரியுமா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. வாசித்து பாருங்க, முடிக்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் நல்ல புரிஞ்சு நடந்து இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்றோம். நிறைய பேர் மிஸ் பண்றோம். இந்த ரட்சிப்பு இலவசமா கிடைச்சதுனால. ஸ்தோத்திரம். 1ல இருந்து நீங்க வாசிக்கலாம். 8வது வசனம், செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போட 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட 12,000, பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போட 12,000. 1,44,000 பேர் 12 கோத்திரங்களில் இருந்து இஸ்ரவேல் சந்ததியிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு எவ்வளவு சீட்டு தெரியுமா? எவ்வளோ? 9வது வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் வெள்ளை குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நிற்க கண்டேன். ஆமென். எவ்வளவு கவுண்டிங்? எவ்வளவு இது? எண்ணி அடங்க முடியாத கூட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்ல? ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு, பிரயோஜனம் இல்லாத தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளணுமா, நழுவ விடணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பயன்படுத்தி கொள்ளணும். நமக்கு இந்த வாய்ப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அடிக்கடி சொல்றது, நமக்கு இந்த வாய்ப்பு வருவதற்கான வழியே இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு, வேற வழி இல்லை. ஆமென். உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணிட்டபடியினாலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்க செய்து அவர் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்களாகி நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செய்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தோமா ரொம்ப சிரமப்பட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்ததனால, ஸ்தோத்திரம், இயேசு பிறந்தார், அவர் 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார், நாங்க அவர் கூடவே இருந்தோம். ஸ்தோத்திரம். அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள், அவரை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரை எழுந்ததை பார்த்ததுக்கு நாங்கெல்லாம் சாட்சின்னு சொல்லி தோமா நம்முடைய இந்திய தேசத்துல வந்து ஊழியம் செய்தபடினாலதான் இன்றைக்கு இங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு என்பவர் பிறந்தார், நாங்க பார்த்தோம். வளர்ந்தார், நாங்க பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எங்களோடு வாழ்ந்தார், நாங்க பார்த்தோம். வாஸ்தலையா 1 யோவான் 1:2 எங்கள் கைகளினால் தொட்டதும் எங்கள் கண்களினால் நோக்கி பார்த்ததும், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, உணர்ந்ததும் ஆகிய ஜீவ வார்த்தை, அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று வாசிச்சோமே, அதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு உங்களாண்ட சொல்லினுக்கிறேன்னு சொல்லி அவர்கள் வந்து தங்களை தியாகம் செய்து அவர்கள் ஊழியம் செய்த நாட்கள்லாம் ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ஸ்தோத்திரம். தோமா இந்திய தேசத்துக்கு வரும்போது ஊழியம் செய்வதற்கான வாசலே திறக்கப்படலை. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பயங்கரமான சட்டங்கள் இருந்தது. ஆமென். பயங்கரமான சட்டங்கள் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெண்கள் நிர்வாணமாய் நடத்தப்பட்டார் தமிழ்நாட்டுல. ஸ்தோத்திரம். பெண்களுடைய மார்பகங்களுக்கு வரி இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நிர்வாணமாய் நடத்தப்பட்டார்கள், மார்பகங்களுக்கு வரி. ஸ்தோத்திரம். அது எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணுமா, அப்படி வச்சிருந்தாங்களாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஷை தெரியாத ஒரு இடத்துல வந்து தன்னை தியாகம் செய்து தத்தம் செய்து தாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நமக்கு அவர் கொண்டு வந்தார். ஆமென்.
ஸ்தோத்திரம். இப்ப உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவருடைய வித்தை உங்களுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்குள்ள இயேசு பிறந்து 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. உங்களுக்குள்ள தானே அவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்குள்ள தானே பிறந்திருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? எப்ப இயேசுவை நம்பினீங்களோ, ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்ப உங்களுக்குள்ள பிறக்கிறார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது குழந்தை ஆவியில உங்களுக்கு பிறக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்குள்ள பிறந்து பல வருஷம் ஆகுது. பிறந்திருக்கிற இயேசுவை நீங்கள் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அவரை குறித்து அறிந்த நீங்கள் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்ததானே, ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்ததானே அவர் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தோமா மாதிரி நாம் வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நியாயமா? உங்களுக்காக பிறந்து உங்களுடைய பாவங்களை சுமக்கும்படியாய் பலியாகி ஸ்தோத்திரம் உங்களை மீட்ட ஆண்டவர் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டுமே அப்படின்றத தோமா நம்பினபடியினாலே, தோமா விசுவாசித்தபடியினாலதான் அவர் பாடுகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, பாஷை தெரியாம, மொழி தெரியாம, கலாச்சாரம் வேற, சாப்பாடு வேற, ட்ரெஸ் வேற, அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஊழியம் செய்தார். இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்ன? இயேசுவோடு வாழ்ந்தவர் செய்த காரியத்தை இன்றைக்கு இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் செய்கிறீர்களா? செய்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம் இது, சிந்திக்க வேண்டிய நாள். ஆமே. ஸ்தோத்திரம். நமக்கு நாமே வாழறதுக்கே நேரம் போதாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. 6 நாள் நீ எடுத்துக்கனாரு, 7வது நாள் எனக்கு கொடுனாரு. ஸ்தோத்திரம். நமக்கு 6 10ல 7 கொடுன்னு பிடிங்கிறோம். ஆமே. என்ன பண்றோம்? 6 நாள் எடுத்துக்கப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. 7வது நாள் யாருடைய நாள்? அந்த நாள் ஃபுல்லா என்ன பண்ண நீ? ஸ்தோத்திரம். சொந்த பேச்சே பேசக்கூடாதான். ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி நாள் என்று மகிமையாய் எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்ல. நாள் முழுசா ஆண்டவருக்கு வாழணும்னு சொன்னாரு. உனக்காக வந்து பரலோக மகிமை விட்டு இறங்கி தேவ தூதர்களுக்கு உதவியா கை கொடாமல் உனக்கு கை கொடுத்து உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னை சாபத்திலிருந்து மீட்டு எடுத்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்து உன்னை சபையில கொண்டு வந்து வைத்திருப்பது உனக்காக வாழ அல்ல. ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த யூத குலத்துல இஸ்ரவேல் தேசத்துல வெளிப்படுவதற்காக அவர்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்தாரோ, அதே போல உங்களுக்குள் இருக்கிற இயேசு வெளிப்பட துடிக்கிறார். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு மற்றவர்கள் வெளிப்படணும், மற்றவர்கள் வெளிப்படணும். அதற்காக தான் உங்களுக்குள்ள அவர் வந்திருக்கிறார். முதல்ல உங்க வாழ்க்கையின் காரியங்களை சுத்திகரிப்பார். அதுக்கப்புறம் மற்றவருடைய வாழ்க்கையின் காரியத்துல சுத்திகரிப்பதற்கான வழியை உங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுத்துவார். முதல்ல நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற அளவுக்கு ஒழுங்கா இருக்கிறோமா? இயேசு என்னால் என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறோமா? இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறோமே? எப்படி துணிகரமா இயேசுவோடு கூட சேர்ந்து இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற பயமே இல்லாம துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று உலகம் கொண்டாடுகிற இந்த நாளில நமக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது. ஸ்தோத்திரம். உலகம் கொண்டாடுகிற இந்த நாளில தயவு செய்து இயேசு வந்த நோக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வரணும்? மகிமையை துறந்து. ஆமே. எதற்காக வரணுங்க? முதலாவது நீங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட. புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமே. அது நடந்திருக்குதா? நடந்திருக்குதா? எத்தனை வருஷம் ஆகுது நீங்க சர்ச்சைக்கு வந்து? என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க பாவத்துல சுத்திகரிச்சுட்டாரா? சுத்திகரிச்சுட்டாரா? பாவம் இல்லாம இருக்கிறீங்களா? எப்ப சுத்திகரிப்பார்? ஆமென். யோவான் 15:3 என் உபதேசத்தை கேட்டபடியால் நீங்கள் இப்போதே ஸ்தோத்திரம். கேட்டீங்களா? உபதேசத்தெல்லாம் கேட்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். முதலாவது நீங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இந்த 24வது ஆண்டுல உங்களை ஒப்பு கொடுங்கள். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் கட்டப்பட்டிருக்கிற விடுதலை இல்லாமல் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டிய மிக பெரிய பொறுப்பு நம்ம மேல் இருக்கிறதுனாலதான்
அவர் நமக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டியது அவசியம். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை அல்ல, உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாக உங்க வாழ்க்கை மாற வேண்டும். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நாம் வாழக்கூடாது. ஆமென். நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் வாழ வேண்டும். நம்மை பார்த்த உடனே கேட்கணும், எப்படிங்க நீங்க இப்படி வாழறீங்கன்னு கேட்கணும். ஆமென். அப்ப நம்ம ஈஸியா காஸ்பல் சொல்லலாம். ஆமென். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அதனால தான் என்னால இப்படி வாழ முடிகிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அப்படி மாற்றிக்கொண்டு செயல்படும் போதுதான் ஸ்தோத்திரம், நமக்கான இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும். இயேசு பிறந்த நோக்கம் என்ன? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென். என்ன வாக்கு தத்தம்? உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நிரூபிக்கும்படியாக, நிறைவேற்றும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு அவர் நமக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ். எல்லாம் கண்ணை மூடி, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கம்மா, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நான் அது கூட நானே பண்ணிட்டா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. 2024 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். உங்களை கைவிட மனசு இல்லாம உங்களை அழைச்சிட்டேன், உங்களை நான் சேர்த்துக்கினேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்துட்டேன், உங்களை கைவிட எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா எப்பவே நம்மளை கைவிட்டு இருப்பார். ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை நமக்கு செலுத்தி, அவருடைய அன்பை நமக்கு ஊற்றி கொடுத்து, நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக ஸ்தோத்திரம் அந்த கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுப்பினபடினாலதான் அவருக்கு நம்மளை விடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா எப்பவே நீங்க பண்ற சேஷ்டிக்கு உங்களெல்லாம் வெறுத்துட்டு இருப்பார். ஆமேன். இப்பவும் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன். அல்லேலூயா. எப்ராயிமே நான் கைப்பிடித்து நடக்க பழகினேன், இளைஞனா இருந்தபோது அவனை நான் நேசித்து தெரிந்து கொண்டேன். ஹalleluya. ஹalleluya. இப்ராஹிமே, இஸ்ரவேலே. ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு நேசத்தை கொடுப்பாயா? உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு நேசத்தை கொடுப்பாயா? ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம். இது ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். ரீபா லாபா ஷக்காதாரா லாபா. உனக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். மீதி நிறைவேறாமல் இருக்கிற அந்த பகுதிக்கான நிறைவேறுதலை நீங்கள் தான் இயேசுவுக்காக செய்து முடிக்க வேண்டியவர்கள். ஜீசஸ். ஹalleluya. அவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போது 12 சீஷர்களை இருத்தி விட்டு கடந்து போனார். ஆமென். ஹalleluya. எலியா இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவை நிறுத்தி விட்டு கடந்து போனார். ஆமென். ஹalleluya. இயேசு கடந்து போன போது 12 சீஷர்களை இருத்தி விட்டு கடந்து போனார். அவர்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் உங்களை என்னையும் இருத்தி விட்டு போயிருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. உங்களை என்னை இருத்தி விட்டு போயிருக்கிறது எதற்காக? நாம் மாத்திரம் வாழ்ந்து நாம் மாத்திரம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அல்ல. உலகம் எங்கும் இருக்க வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தான் ஆண்டவராக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையே, உணர்வடையுங்கள். கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை பயன்படுத்தோ, என்னை பயன்படுத்தோ, என்னை பயன்படுத்தோ, எனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி இந்த நாளில் இருந்து வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ரீபா லாபா ஷக்காதாரா லாபா. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள பிறந்தது உண்மையானால், இயேசு உன்னை ரட்சித்தது உண்மையானால், இயேசு உனக்குள்ள இருப்பது உண்மையானால், சபையே நீ எழும்பித்தான் ஆக வேண்டும்.
அதற்காக தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த நாளை நீ வீணடிக்காதே. இதுவே ரட்சணிய நாள். சபையே கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக நான் வாழ்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை பயன்படுத்துங்கப்பா. எனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேள்விக்குறியா இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, 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 என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ண முடிக்கலாம். பிரைஸ் எல்லாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன் நான். எல்லாரும் கண்ண மூடி. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிற போது அவர் நல்லவராக என்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே பரலோக மகிமையை விட்டு இந்த பூலோகத்திலே மனுஷனாய் அவதரித்து 33 வருஷங்கள் வாழ்ந்து நம்முடைய பாவங்களை அவர் தோளின் மேல் சுமந்து பாதாளத்தையும் மரணத்தையும் வென்று எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன? அவர் நம்மை நேசித்தபடியினாலதான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்க தான் இன்னைக்கு எழும்பணும். இந்த கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிற நாளிலே நீங்க தான் எழும்பணும். ஆண்டவர் எனக்காக வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை இன்று முதலால் நிறைவேற்ற ஆவியானவரே என்னை ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொல்லி நல்ல கையை தட்டி ரீபா லாபா ஷக்கா தாரா லாபா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், புது சிருஷ்டியின் ஆவியானவர் இன்று முதல் செயல்படுவாராக, இன்று முதல் செயல்படுவாராக, இன்று முதல் செயல்படுவாராக. அப்படி செயல்பட்டதான் ஆண்டவரே இது ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ்,
இது ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ், இது ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தை கொடுத்து எங்களை நடத்த போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியா இருக்கிற நேரம் முழுதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையான நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம்.